NEET aspirants நம்ம முன்னாடி இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு NEET 2025 எக்ஸாம்க்கு ஒரிஜினலான NEET எக்ஸாம்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம எந்த சப்ஜெக்ட் தான் அப்பியர் பண்ணனா நல்லா இருக்கும் எந்த சப்ஜெக்ட் தான் அட்டெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி டவுட்ஸ்ல இருக்கீங்களா இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுவரை நீங்க எழுதின மாக் டெஸ்டா இருக்கட்டும் இல்லனா குட்டி குட்டி டெஸ்டா இருக்கட்டும் இல்லனா கமிங் டேஸ்ல எழுத போற எக்ஸாம்ஸா இருக்கட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் அப்பியர் பண்ற சப்ஜெக்ட் இல்லனா பிராக்டிஸ் பண்ணிருக்கிற சப்ஜெக்ட் தான் உங்களால NEET எக்ஸாம்க்கு ஒரிஜினல் NEET எக்ஸாம்க்கு போய் எழுத முடியும் 180 மினிட்ஸ்ல 180 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணனும் இதுல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நீங்க டைம் மேனேஜ் பண்ணி அட்டெண்ட் பண்ணனும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா பயாலஜி ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்றது நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும் ஏன்னா பயாலஜில ஒரு क्वेश्चनக்கு நீங்க 30 செகண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கனா ரிமைனிங் 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பண்றதுக்கு நீங்க யூட்டிலைஸ் பண்ணலாம் and இதுல வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா டைம் சேவ் பண்றீங்க ரெண்டாவது பயாலஜில எல்லாமே டைரக்டான क्वेश्चंसா இருக்கும் எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆன்சரா இருக்கும் so that உங்களுக்கு சீக்கிரமா அத ஆன்சர் பண்ணிட்டு போலாம் அட்டெண்ட் பண்ணும்போது நீங்க கவனிக்க வேண்டியது எல்லா ஆப்ஷன்ஸையும் நீங்க தரோவா படிச்சிருக்கணும் நீங்க வந்து கோ த்ரூ பண்ணியிருக்கணும் தப்பா லைக் டக்குன்னு தப்பா ஆன்சர் மார்க் பண்ணவே கூடாது ஸோ ஐடியலி உங்களுக்கு 90 மினிட்ஸ் பயாலஜி கொஸ்டின்ஸ் பண்ண கிடைக்குதுன்னா இதில் நீங்கள் வந்து 60 to 70 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க ஸோ 20 மினிட்ஸ் நீங்கள் சேவ் பண்ணி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் கெமிஸ்ட்ரியில் எல்லா கொஸ்டின்ஸும் டஃப்பாக இருக்காது சில கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கிடைக்கலையா அதை விட்டுருங்க செகண்ட் கொஸ்டின் வாசித்து பார்த்தீங்களா அதுவும் புரியலையா அதுவும் விட்டுருங்க தேர்ட் கொஸ்டின் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் ஸோ தேர்ட் கொஸ்டினை அட்டன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் கிடைக்கலனா அங்கே மேலே கொஸ்டின் மார்க்கோ இல்லைனா சர்க்கிள் பண்ணி வைங்க ஸோ தட் யூ கேன் ரிவ்யூ பேக் த கொஸ்டின்ஸ் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கெமிஸ்ட்ரிலையும் டைம் சேவ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸில் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அண்ட் அண்டர்லைன் பண்ணுங்கள் யூ டோன்ட் மிஸ் எனிதிங் இந்த மாதிரி கெமிஸ்ட்ரியை நீங்கள் வந்து கவனத்தோடு பண்ணணும் பட் சில பேருக்கு ஃபிசிக்ஸ் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்க கால்குலேஷன் சீக்கிரமாக பண்ணி கொஸ்டின்ஸை டக்குன்னு ஆன்சர் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து எதுவுமே யோசிக்க தேவையில்ல ஃபிசிக்ஸை அட்டென்ட் பண்ணுங்கள் பட் ஒருவேளை கொஸ்டின் பேப்பரில் ஃபிசிக்ஸோட லெவல் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது டஃப் கொஸ்டின்ஸ் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா பயாலஜியை ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் அட்டென்ட் பண்ணுங்கள் ஏன்னா பயாலஜியில் என்சிஆர்டி ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் தான் வரும் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்னவா இருக்கணும்னா எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டென்ட் பண்ணணும் தான் இந்த வீடியோட லாஸ்ட்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா இருக்கிறதுலே உங்களோட ஸ்ட்ராங் ஏரியா எதுவாக இருக்கோ எந்த சப்ஜெக்டாக இருக்கோ ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் பயாலஜியாக இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் அந்த சப்ஜெக்டை நீங்கள் ஃபஸ்ட்டு அப்பியர் பண்ணணும் உங்களோட ஒரு மைண்ட் செட் இருக்கும் இந்த மாதிரி டஃப்பான கொஸ்டின்ஸ் இருக்கும் அதை ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்ச கொஸ்டின்ஸை லாஸ்ட் ஒரு டிக் போட்டால் போதும் இல்லை அதுக்கு டைம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருப்பீங்க அது வந்து மிகப்பெரிய தப்பு நீங்கள் என்ன பண்ணணும்னா தெரிஞ்ச கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு வந்து அட்டென்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தெரியாத கொஸ்டின்ஸை டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ உங்களோட கான்ஃபிடென்ஸ் வச்சு உங்களோட ஸ்ட்ராங் ஏரியாவாக ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிமைனிங் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ தட் NEET 2025 எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியான எக்ஸாமாக இருக்கும் ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ்